ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் மொபைல் ஃபோன் சிப் லெவல் ட்ரைனிங். ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த வீடியோவோட கண்டினியூஷன் அது. ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி மல்டி போர்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுறது, அதோட யூசேஜ் என்ன, சார்ஜ் பண்ணும்போது ஏற்படுற கம்ப்ளைண்ட்ஸுகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஒரு பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணணும். அதாவது சார்ஜ் ஆகலைன்னா எல்லோரும் பேட்ரி கம்ப்ளைண்ட்னு நினச்சிக்குவோம். பட் அப்படி கிடையாது. பேட்ரி இருக்கலாம், பட் இப்போ இருக்கிற எல்லா ஃபோனுமே இன்பில்ட் டைப்பு. பேக் கவர் சீல் பண்ணிடுறாங்க. சாதாரணமாக எடுத்து டக்குன்னு செக் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு ஃபோனை பிரிக்காமையே நம்ம சார்ஜரை இது பேட்ரி நல்லா இருக்கா இல்லை ஃபோன் சார்ஜ் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை சார்ஜ் ஆகலைன்னா என்ன பண்ணணும், இது மாதிரி வெளியில் நம்ம ஃபோனை பிரிக்காமல் சார்ஜ் பண்ணுறோம், இந்த இடத்துல ஆம்பியர் காட்டலை, உங்களுக்கு ஜீரோவில் இருக்குது, என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு மல்டிமீட்டரில் டிசியில் 20 வோல்ட் மோடில் சூஸ் பண்ணிக்கோங்க. மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ப்ராப் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எர்த்திங் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அந்த ஆர்எஃப் கேபிள் கிட்டத்தட்ட எர்த்தில் இருக்கும். அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஜாக்கை. அதில் அடுத்த எண்டு பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் நெகட்டிவை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது கிரவுண்டு. அதில் கிரவுண்டு இருக்கான்னு எப்படி பார்க்கணுன்னா, யூஸ்வலாக இதை கண்டினியூட்டி மோடும் யூஸ் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா நம்ம ஃப்ரீ ஹேண்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ நம்ம 2 கை யூஸ் பண்ணுறோம். ஒரு கை மீட்டரை செக் வச்சுருக்கேன். இன்னொரு ஹேண்டில் நான் ரெட் ப்ரோப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஷார்ப் ப்ரோப்பு. உங்களுக்கு ஒரு போர்டை செல்ஃபோன் போர்டு ரொம்ப ஸ்மால். அதனால் அதில் செக் பாயிண்ட்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஷார்ப் ப்ரோப்பை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் கிரவுண்ட் ஒயரை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஒயரோட எண்டை, கிரவுண்டோட ஒரு எண்டை அந்த நெட்வொர்க் ஆண்டனா கேபிள் இருக்கு இல்லையா, ஆர்எஃப் கேபிள், அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது கிரவுண்ட் கனெக்ஷன். இப்போ இந்த இடத்துல பாடி இருக்கு இல்லையா, மெட்டல், இந்த சீலிங் அது மேலே வைக்கிறேன். உங்களுக்கு பீப் சவுண்டு ஹேர் ஆகுது. அதில் எந்த இடத்துல கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்க்ரூ ஹோல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வச்சாலும் உங்களுக்கு பீப் சவுண்டு ஹேர் ஆகுதுன்னா இந்த கிரவுண்டு கரெக்டாக இருக்குது. நம்ம வோல்ட்டு செக் பண்ணும்போது எப்போவுமே கிரவுண்ட் ஒயரை, நெகட்டிவ் ஒயர் கிரவுண்டு, நெகட்டிவ் காமன் இல்லையா, காமனுங்கிறது கிரவுண்டு, நெகட்டிவ் காமன் கிரவுண்டு எல்லாம் ஒன்று தான். அந்த பிளாக் ப்ராப் இப்போ நான் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் நம்ம டிசி வோல்ட்டில் போயிடலாம். டிசியில் 20ல் வச்சுக்கோங்க. ஏன்னா மொபைல் ஃபோன் பேட்டரி மேக்ஸிமம் 4.2 வோல்ட்டு சார்ஜ் ஆனிச்சுன்னா, ஆவரேஜாக வோல்ட்டு அதில் எவ்வளோ இருக்குன்னா 3.8 வோல்ட்டு. சரியா? நம்ம கன்டினியூட்டி மோட்லேருந்து திரும்ப இந்த 20 வோல்ட் மோடில் யூஸ் பண்ணுறோம். ஓகே தானே? கன்டினியூட்டி மோட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, அந்த கிரவுண்ட் ஒயரு சரியாக கிடைக்குதான்னு பார்க்குறதுக்காக நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஒரு வேளை கிடைக்கலன்னா கிரவுண்ட் ஒயரை இங்கே மாற்றிக்கோங்க. அதில் செக் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அடுத்து சார்ஜர் கேபிளை நான் போடுறேன். சார்ஜர் கேபிளை நான் 6 போர்ட்டில் போடுறேன். உங்களுக்கு ஆம்ஸ் 1.5 ஆம்ஸ் காட்டுது. மேலே பிளிங்கிங் ஆகுதா? 1. ஆம்ஸ் கிராஜுவலாக ஏறும், இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும், ஸ்டேபிளாக காட்டாது. ஓகே, ரொம்ப கம்மியாக காட்டுது இல்லை அப்படின்னா, ரொம்ப கம்மியாக காட்டுச்சுன்னா வீக்கு, பேட்ரி வீக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 0.6 இருக்குது, 0.5 காட்டுது அப்படின்னா வீக்கு. ஆம்பியர் 0 இருக்குது அப்படின்னா அது பேட்ரி ஃபெயிலியர் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பேட்ரி கூட சார்ஜிங் போட்டு பிரச்சனை இருக்கும். அது எப்படி பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சார்ஜ் போர்டில் இந்த இடத்துல சி டைப் போட்டிருக்கோம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா சப்கேபிள் வழியாக உள்ளே போகுது. சப்கேபிள் ஃபால்ட்னாலும் வராது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஐசி ஒன்று கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் ஓவர் வோல்ட் ப்ரொடக்ஷன், ஓவிபி ஐசின்னு சொல்லுவாங்க. இந்த ஐசி ஓவிபி ஐசி. இது ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த ஐசி. இந்த ஐசி பக்கத்தில் ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இந்த சார்ஜ் போர்டு பக்கத்தில் ஓவர் வோல்ட் ப்ரொடக்ஷன், ரொம்ப ஸ்மால் டைப்பான ஐசி. இதெல்லாம் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் தான் பார்க்கணும்.
அந்த ஐசி பக்கத்தில் ஒரு எஸ்எம்டி கப்பாஸ் இருக்குது. அதில் நான் டச் பண்ணுறேன். இப்போ மீட்டரை பாருங்கள், மல்டிமீட்டரில் வோல்டேஜ் காட்டுதா 4.7 வோல்ட் இருக்குது. ஸோ நான் ரெட் ப்ரோபை அந்த சார்ஜ் போட்டுகிட்டு இருக்கிற ஓவிபி ஐசிக்கிட்ட ஒரு கப்பாசிட்டர் இருக்குது, அந்த டெர்மினலில் வச்சுருக்கேன். 4.7 வோல்ட் காட்டுதுன்னா அப்போ வந்து சார்ஜ் போட்டு ஓகே 4.7. ஆக்சுவலாக வந்து சார்ஜரில் வந்து 5 வோல்ட்டு தானே வரணும். இந்த 4.7ங்கிறது ஏன் காட்டுதுன்னா கொஞ்சம் ட்ராப் அவுட் இருக்கும், கொஞ்சம் வோல்டேஜ் கொஞ்சம் ட்ராப் அவுட் இருக்கும். என்ன காரணம்னா இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோனை பொறுத்தவரை ஒர்க்கிங் ஃபோனு. அப்போ 4.7ங்கிறது என்னென்னா அந்த வோல்ட்டு வந்து ட்ராப் அவுட் ஆகுது கொஞ்சம். ஆனால் அப்போ அதனால் வந்து நல்லா கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து அந்த பேட்டரி நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பேட்டரியை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். பேட்டரியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், தெரியுதா? ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ சார்ஜ் ஆகாது இல்லையா? சார்ஜ் ஆகாது. இங்கே பாருங்கள், ஆம்ஸ் வந்து 6 போர்ட்டில் 5th பாருங்கள், 6th 5.2 வோல்ட்டு 0 ஆம்ஸ் தான் காட்டுது. சார்ஜ் ஆகலை, 0 ஆம்ஸ் காட்டுது. இப்போ பேட்டரி எடுத்துகிட்டோன்னா அந்த ட்ராப் அவுட் இருக்காது. அடுத்து திரும்பவும் நான் பார்க்குறேன், செக் பண்ணுறேன். மல்டிமீட்டர் ரெட் ப்ரோப்பில் திரும்பவும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். போன டைம் டெஸ்ட் பண்ணது, லாஸ்ட் டைம் நான் செக் பண்ணது வந்து சார்ஜ் போட்டு பக்கத்தில் இருக்கிற ஓவிபி ஐசி, அந்த ஐசி பக்கத்தில் ஒரு எஸ்எம்டி கப்பாசிட்டர்ஸு, அதில் பாசிட்டிவ் பின்னில் செக் பண்ணேன். பேட்டரியை ஸோ வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நாம் செக் பண்ணோம்னா வோல்ட் ட்ராப் ஆகுது. அப்போ அந்த ட்ராப் இருந்துச்சுன்னா பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம், நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வோல்டேஜ் ட்ராப் இல்லை, அந்த ட்ராப்பில் 5 வோல்ட் இருக்குது அப்படின்னா ஸோ வந்து கொஞ்சமாக ட்ராப் இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து பேட்டரி வீக்காக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பேட்டரி வீக்காக இருக்குன்னா இது மாதிரி இப்போ 5 வோல்ட் இருக்கு, இப்போ 5 வோல்ட் காட்டுதுன்னா அப்போ வந்து சார்ஜ் போர்ட்டில் பிரச்சனை இல்லை, சார்ஜ் போர்ட்லேயோ சிசிலேயோ பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டெஸ்டிங் வந்து விதவிதமாக செக் பண்ணோம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார்ஜ் போட்டு ஒரு வேளை வந்து இதில் வோல்டேஜே இல்லை அப்படின்னா அப்பயும் சார்ஜ் ஆகாது. அப்போ நம்ம வந்து நம்ம இதில் பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து 0 ஆம்ஸ் காட்டுது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து சார்ஜ் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த ஓவிபி ஐசி அது பக்கத்தில் இருக்கிற அந்த காம்பவுண்டில் அந்த இதில் 5 வோல்ட் செக் பண்ணிட்டிங்கன்னா அந்த சார்ஜ் போட்டு ஓகே அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டைப் சி இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் போட்டு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் சார்ஜ் போர்ட்ஸ். இப்போ சார்ஜ் போட்டு பொறுத்தவரை அந்த ஜாக்கையே நம்ம மாற்றலாம். அடிக்கடி லூஸ் கண்டக்ட்டு அடிக்கடி சார்ஜிங் பண்ணும்போது நம்ம ப்ளக்இன் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு ஒரு 1 or 2 டைம் அடிக்கடி சில பேர் பண்ணுவாங்க, அந்த லூஸ் கண்டக்ட் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அது சரியாக சார்ஜ் ஆகாமல் போகும். இன்டர்மீடியட் சார்ஜிங், விட்டு சார்ஜ் ஆகாது, லூஸ் சார்ஜிங். ஸோ சம்டைம் சார்ஜ் ஆகும், சம்டைம் சார்ஜ் ஆகாது, ஸ்லோ சார்ஜிங் இல்லை. சம்டைம் இந்த கேபிள் அப்படி தூக்கி பிடிச்சா சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். கையை விட்டுட்டோம்னா சார்ஜ் ஆகலை அப்படின்னா அது லூஸ் கண்டக்ட். ஸோ இன்கேஸ் இதெல்லாம் ட்ரை ஜாயிண்ட் இருக்கும், டஸ்ட் இருக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம், அல்லது ட்ரை ஜாயின் லெட்ஸ் போடலாம். அப்படி இல்லைனா ஜாக்கை மாற்றலாம், இல்லைனா சிசி போர்டே நீங்கள் நியூ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ வந்து மொபைலை பொறுத்தவரை உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் சர்வீஸ், ஒரு ஸ்பீடு சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா மொபைல் ரொம்ப அட்வான்டேஜ், ரொம்ப அத்தியாவசியமாக ஆகிப்போச்சு. ஸோ எனி டைம் மொபைல் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஆயிடுச்சு. அதனால் வந்து மொபைல் வந்து இன்ஸ்டன்ட் சர்வீஸாக பண்ணுறாங்க, ஸ்பாட் சர்வீஸ். அதனால் சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த சார்ஜ் போட்டு வந்து சில பேர் மாற்றுறாங்கன்னா சில பேர் அது அந்த ப்ராப்பராக நல்லா டெக்னீஷியனாக ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா சில பேர் வந்து அவசரத்துக்கு என்ன பண்ணுறாங்க, சார்ஜிங் அந்த சிசி போட்டுக்கு இல்லையா, அது அப்படியே வந்து நியூ ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது இன்ஸ்டன்ட் சர்வீஸ்க்காக. ஓகே, எப்படியோ வந்து நம்ம வந்து ஒரு மொபைலில் ஒரு கஸ்டமருக்கு ஒரு நல்ல விதமாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு சிலர் ரிஸ்க் எடுத்து அந்த சார்ஜ் போட்டு மாற்றுறாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். இது வந்து ஹார்ட்வேர் லெவலில் நம்ம சொல்லிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த ஹார்ட்வேர் லெவல்லையே அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வேறு என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கேட்குறீங்க சார்ஜ் ஆகலை சார், எனக்கு பேட்டரி சார்ஜ் ஆகலை, நான் வந்து இந்த சார்ஜ் போட்டு செக் பண்ணேன், இந்த பக்கம் வோல்டேஜ் இருக்குது, இந்த கேபிள் சப் கேபிள் கூட இஷ்யூஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணேன், இந்த இடத்துல இப்போ சார்ஜர் நான் போட்டிருக்கேன், ஆனால் வந்து பேட்டரியை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பேட்டரியில் வந்து வோல்டேஜ் காட்டுமா, அல்லது இந்த சார்ஜ் போட்டிருக்கு இல்லையா, இந்த சப் கேபிளோட மேலே வந்து எம்பின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல
ஒரு வோல்டேஜ் வந்து ஒன்று காட்டும். அந்த வி பஸ், இந்த வோல்டேஜ் வந்து வி பஸ்ஸுமாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு டெர்மினல் இருக்குது, ஒரு டாட்ஸ், ஒரு கோல்டன் டாட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் டெஸ்ட் பாயிண்ட்டு சார். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டில் இந்த மாதிரி கோல்டு டாட்லாம் வச்சுக்கலாம். சில டெஸ்ட் பாயிண்ட்ஸ் நம்ம செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்குறாங்க. அதை வந்து பார்த்து செக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வைக்கிற இந்த டெஸ்ட் பாயிண்டில் வச்சுருக்கேன். இப்போ மீட்டரை கவனிங்க, 5 வோல்டேஜ் இருக்குது, 5.2 வோல்ட் காட்டுது. கரெக்டாக இருக்கா? அப்போ வந்து இந்த டெர்மினலை செக் பண்ணிட்டிங்கன்னா என்ன இப்போ கன்ஃபார்ம் பண்ணலான்னா, இந்த கேபிள் ஓகே, இந்த சார்ஜ் கேபிள் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை வரலைன்னா சார்ஜ் கேபிளில் நீங்கள் மாற்றி தான் பார்க்கணும். டஸ்ட் இருக்கா, ஃபங்கஸ் இருக்கான்னு மாற்றி பார்க்கலாம் இந்த சார்ஜ் கேபிள்ஸ். ஓகே, இப்போ சார்ஜ் கேபிள் வந்து இந்த இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து இந்த டெஸ்ட் பாயிண்டில் வோல்டேஜ் இருக்குது. இப்போ மறுபடியும் செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வோல்டேஜ் இருக்கா, 5.2 வோல்ட் இருக்குது. ஒருவேளை இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை ரிமூவ் பண்ணிட்டேன், நான் ரிமூவ் பண்ணுற மேலே ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரிமூவ் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல வோல்டேஜ் வராது இல்லையா, அந்த இடத்துல வோல்டேஜ் இருக்காது, 0 வோல்ட் தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இங்கே வோல்டேஜ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ திரும்ப நான் வந்து சார்ஜ் கேபிள், சப் கேபிள், அப்புறம் பேட்டரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பேட்டரி ப்ளேஸ் பண்ண இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேட்டரி ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வோல்டேஜ் இப்போ ட்ராப் ஆகும். 4.7 வோல்ட் இருக்குது. நான் எங்கே செக் பண்ணிக்கன்னு தெரியுதா, அந்த சார்ஜ் போட்டு சார்ஜ் கேபிள் எம்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது மேலே வந்து டெஸ்ட் பாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போ வோல்ட்டு ட்ராப் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து அப்போ நல்லா இருக்குதுன்னு அர்த்தம், சார்ஜ் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இந்த பேட்ரி டெர்மினேட்டர் மேலே இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இது வந்து வி பேட்டு. இப்போ இது வந்து வி பேட். நான் இப்போ செக் பண்ணுறது பேட்ரி கனெக்டருக்கு மேலே இருக்கிற டெஸ்ட் பாயிண்டில் வச்சுருக்கேன். 4.19 காட்டுது. ஓகே, இப்போ அது சார்ஜ், இது வந்து நீங்கள் பார்க்குற வோல்ட் வந்து வி பேட். இது வந்து ஆக்சுவலி வந்து சார்ஜிங் வோல்டேஜ். ஓகே, சார்ஜ் ஃபுல்லானா என்ன மாதிரி வோல்ட்டு காட்டுனா 4.2 வோல்ட் வரையும் காட்டும். ஆனால் வந்து நீங்கள் இப்போ சார்ஜரை நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல என்ன வோல்ட்டு காட்டும் அப்படின்னா, இப்போ வந்து நான் அந்த டெர்மினலில் வச்சுருக்கேன். இது வந்து வி பேட், அதோட பாசிட்டிவ் பின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சார்ஜரை நம்ம ரிமூவ் பண்ணுறேன். அப்போ வி பஸ்ஸு இருக்காது. சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டேன்னா வி பஸ்ஸு இருக்காது. ஸோ வி பஸ்ஸு இப்போ வந்து 0 இருக்குது. மீட்டர் பாருங்கள், 0 கட்டுதா. இப்போ வி பேட் பார்க்கலாம். வி பேட் பார்த்தீங்கன்னா இந்த போட்டு மேலே இருக்கு இல்லையா, அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா 4.03 இருக்குது. 4.03 காட்டுது. இப்போ சார்ஜ் ஆகும்போது ஒரு வோல்ட்டு காட்டுச்சு இல்லையா, இப்போ 4.02 வோல்ட் காட்டுது. இப்போ நான் சார்ஜரை திரும்பி போடுறேன். ஸோ இப்போ வந்து சார்ஜ் பாயிண்ட்டு இப்போ கூடி இருக்குது, 4.08 காட்டுது. ஓகே, 4.08 காட்டுது. இந்த 8 இப்போ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4.14 காட்டுது. இப்போ 4.14 காட்டுது. சரி, அப்போ வந்து சார்ஜ் ஆகுதுன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது, பேட்டரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து இந்த டெஸ்டிங் பொறுத்தவரை ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தான் இங்கே டெஸ்ட் பண்ணணும். இதை செக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஷார்ப்பு ப்ரோப் இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வேணால் செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து மற்ற சர்க்யூட்டில் ஃபால்ட் இருக்கனால நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் நான் போடுறேன். ஸோ இந்த சார்ஜிங் கம்ப்ளைண்ட்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது இப்படி தான் நம்ம செக் பண்ணணும்.